Hi, welcome to Tamilstack. நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க for loopல numbers pattern. இந்த numbers pattern எப்படி C programmingல அதுவும் for loop வச்சு எப்படி அச்சீவ் பண்றது அப்படினு பார்க்கலாம். Include standard input output.h. Next main function போட்டுக்கலாம். int நான் integer data type யூஸ் பண்றேன். I j n மூணு வேரியபிள் எடுத்துக்கிறேன். நம்ம யூஸ் செட் வந்து நம்ம வேல்யூ வாங்க போறோம். சோ அதனால enter the row limit. Scan of n. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னாக்க I க்கு 1 கொடுத்துக்கிறோம். I less than equal to n. I increment. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லா போட்டுறேன். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Next for j equal to 1, j less than equal to n, j plus plus. So printf modules t comma I. So printf new line. இப்போ என்ன பண்ணிருக்கோம்னாக்க ஃபர்ஸ்ட் integer data typeல மூணு வேரியபிள் வாங்கியிருக்கேன் I j n. நம்ம யூசெட் வந்து நம்ம row லிமிட் வாங்குறோம். சோ அதனால scanf யூஸ் பண்ணி யூசெட் வந்து வாங்குற லிமிட்டை வந்து n ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் for loopல I க்கு வந்து 1 ன்னு கொடுக்கிறேன். I less than equal to n. இப்போ யூசர் வந்து 5 கொடுக்காம வச்சுக்கலாம். n ல வந்து 5 இருக்கும், I ல 1 இருக்கும். சோ கண்டிஷன் வந்து ட்ரூ. என்ன விட I வேல்யூ சின்னதா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சோ கண்டிஷன் ட்ரூ ஆயிருது. நெக்ஸ்ட் உள்ள வரும். உள்ள வந்து இந்த for loopல செக் பண்ணும். இந்த for loop நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? j1 கொடுத்திருக்கோம். j1 இருக்கு. இங்க n ல பாத்தீங்கன்னாக்க யூசர் வந்து நம்ம வாங்குற வேல்யூ இருக்கு. அதாவது 5 இருக்குன்னு வெச்சுக்குவோம். இங்க 5 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆகி இங்க printfல நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அது print ஆகும். இங்க printfல என்ன கொடுத்திருக்கோம்? I கொடுத்திருக்கோம். I வேல்யூ என்ன? 1. சோ again இது print ஆயிட்டு again மேலே போயிட்டு j வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். j இன்கிரிமெண்ட் ஆனாக்க j வேல்யூ ஆல்ரெடி 1 இருக்கு. இன்கிரிமெண்ட் ஆனாக்க 2. சோ இங்க 2 ஆயிருச்சுனாக்க இங்க செக் பண்ணுவோம் நெக்ஸ்ட். இப்போ n ல ஆல்ரெடி 5 இருக்கு, j 2 இருக்கு. சோ கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்து திருப்பி print ஆகும். எது print ஆகும்? I ஆல்ரெடி என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ I print ஆகும். அதே மாதிரி இன்கிரிமெண்ட் j இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். இப்போ இங்கேயும் 5 இருக்கு. இப்போ எல்லாமே கண்டினியூஸா முடிஞ்சு லாஸ்ட்ல என்ன வருது? இங்கேயும் 5 இருக்கு. சோ நம்ம இங்க less than equal to போட்டதனால இந்த கண்டிஷன் ட்ரூ. சோ உள்ள வந்து I print ஆகும். நெக்ஸ்ட் again வந்து j வந்து இன்கிரிமெண்ட் ஆனா 6 ஆ மாறும். 6 ஆ மாறும்போது என்னன்னாக்க இங்க 5 இருக்கு, இங்க j வேல்யூ 6 ஆ இருக்கு. சோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி நெக்ஸ்ட் இங்க வந்துரும். printf நம்ம நியூ லைன் கொடுத்திருக்கோம்ல, அதனால நியூ லைன் வந்துட்டு again என்ன ஆகும்? I வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். ஆல்ரெடி I வந்து 1 இருக்கு, இன்கிரிமெண்ட் ஆனாக்க 2. ஓகேவா? சோ 2 ஆன பிறகு நெக்ஸ்ட் நேரா இங்க செக் பண்ணும். ஆல்ரெடி n வந்து 5 இருக்கு, இங்க 2. சோ கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ள வரும். உள்ள வந்துட்டு j வேல்யூ 1 இருக்கு, n வேல்யூ வந்து 5, இங்க வந்து 1. சோ கண்டிஷன் ட்ரூ ஆகி நெக்ஸ்ட் என்ன print ஆகும்? I print ஆகும். I என்ன இருக்கு? இப்போ இன்கிரிமெண்ட் ஆகி 2 இருக்கு. சோ 2 print ஆகும். அதே மாதிரி கண்டிஷன் ரொட்டேட் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்ப இந்த for loop எப்ப ஃபால்ஸ் ஆகுதோ அப்பதான் எக்ஸிட் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் enter the row limit வந்து 5 கொடுக்கிறேன். print ஆயிடுச்சா? first 1 1 1 2 2 2 2 3 3 3 3
444555. ஓகேவா? நம்ம இப்படி தான் வந்து இந்த நம்பர் பேட்டர்னை அச்சீவ் பண்ணணும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பர் பேட்டர்னை எப்படி ஃபார் லூப் வச்சு அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.